ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் சிக்கன் எக் பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக செமையாக இருக்குது. இது குட்டீஸுகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ பொடி மாஸ் பண்ணுறதுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன குக்கர் எடுத்து அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். 400 450 கிராம் அளவு இருக்கும். இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். மீதி பத்தலைன்னா நம்ம பொடி மாஸ் பண்ணையில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம். இப்போ டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூனு. இப்போ சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருக்கும். வேக வச்சோன்னே அதுலேருந்தே விட்டு வரும். கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதுமான அளவு. இப்போ அது தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு 2 விசில் வெந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணி வேணும்னா நம்ம வேக வைக்கையில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறலாம். இப்போ சிக்கனை வெளியில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினோடனே அந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிறலாம். இந்த பொடி மாஸ் பண்ணுறதுக்கு மிக்சியில் போட்டு அந்த மாதிரிலாம் 1 2 அடித்து அந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. இப்படி கைட்ட பிச்சு செய்கிறது தான் அந்த பொடி மாஸ் சாப்பிட்றதுக்கும் சிக்கன் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். அந்த செய்கிறதும் நல்லாவும் வரும். அரைச்சிடக்கூடாது. இப்படி கைட்ட பிச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ எல்லா சிக்கனையுமே பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. எலும்புகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும். வெறும் சிக்கன் மட்டும்தான் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டோன்னா இன்னும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது குட்டீஸுகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு இல்லாட்டி சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி நேர்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அது சாப்பிடையில் வாயில் கடிபடாமல் எடுத்து வச்சிடலாம். அதனால தான். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1, சின்னதாக ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கிறலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். ஓரளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறலாம். சீக்கிரம் வதங்கிடும். அப்போ உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரம் பத்தலைனாலும் இடையில முட்டை சேர்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. ரொம்ப மசிய தேவையில்லை. இப்போ அது கூட நம்ம சிக்கனை வேக வச்சு நல்லா பிச்சு எடுத்து வச்சுருக்கிறத அதையும் சேர்த்துக்கிறணும். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ரொம்ப ட்ரையாக ஆயிடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவுக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் மிளகாய்த்தூள் காரம் பத்தாதனால ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் உப்பும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கிறலாம். இந்த சிக்கனுக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ அது கணக்கு பண்ணி வச்சுக்கிறலாம். உங்களுக்கு அதிகமாக 5-6 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 முட்டை 6 முட்டை கூட சேர்த்துக்கிறலாம். நான் கம்மியாக இருக்கிறதுனால சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்குறது அவங்களோட விருப்பம்தான். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 பேர் இருக்கிறதுனால 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஆட்கள் அதிகமாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா முட்டை சேர்த்துக்கிட்டோன்னா 5-6 பேர் கூட தாராளமாக சாப்பிடலாம். இப்போ முட்டை சேர்த்து லைட்டாக மட்டும் கிண்டி விட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வச்சிடணும். அது மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறணும். ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகுத்தூள் வேணாலும் கூட்டி சேர்த்துக்கலாம்.
டேஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகுத்தூள் எல்லாமே போட்டு முட்டையோட சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேக விட்டுட்டோம். நல்லா வெந்துருச்சு. முட்டை சிக்கன் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் எக் பொடிமாஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.